கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை 1 கொரிந்தியர் அதனுடைய 10வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவ தரிசனங்களாக நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் அநேக ஆவிக்குரிய அர்த்தங்களை தேவபிள்ளைகளாகி நமக்கு காண்பித்து கொடுத்தாலும் இன்று தேவன் நமக்கு பிரதானமாய் காண்பித்து தருகிற ஆவிக்குரிய சத்தியம் என்ன தெரியுமா? தேவபிள்ளைகளாகி நாம் எதை அனுபவிக்க வேண்டும், எது நமக்குரியது என்று வேதம் தெளிவாய் காண்பித்து தருகிறது தெரியுமா? எந்தெந்த காரியங்கள் தகுதியானதோ, எந்தெந்த காரியங்கள் பக்தி விருத்தியை உண்டாக்குமோ அதை மட்டுமே நாம் அனுபவிக்க வேண்டும். இதுதான் கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற பிரதானமான சத்தியம். ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் பெற்றோம், பரிசுத்த ஆவியானவர் என்கிற பலனை பெற்றுக்கொண்டோம். கர்த்தருடைய வார்த்தையினால் ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கென நியமித்த பாதையிலே நித்திய ஜீவனை நோக்கி பொறுமையோடு ஓடுகிற தேவபிள்ளைகளாக என்னை உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க கூடாது. எது தகுதியோ, எது பக்தி விருத்தியை உண்டாக்குமோ அதை மட்டுமே நீ அனுபவிக்க வேண்டும். எந்த ஒரு காரியம் தகுதியானது, எந்த ஒரு காரியம் பக்தி விருத்தியை உண்டாக்குகிறது, இதை சோதித்து அறிந்துதான் நாம் அதை அனுபவிக்க வேண்டும். சும்மா எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, அவங்க செய்யறாங்க இவங்க செய்யறாங்கன்னு சொல்லி நம்ம செய்யக்கூடாது. எல்லாரும் செய்யலாம். தேவனால் மீட்கப்பட்ட அவருடைய சொந்த ஜனமாய் மாற்றப்பட்ட தேவபிள்ளைகளாகிய நானும் நீங்களும் அதை செய்யக்கூடாது. இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். இப்படி தனக்கென தகுதியான பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை மட்டுமே அனுபவிக்கிற தேவ பிள்ளைகளை தான் கர்த்தர் தம்மோடு கூட அவருடைய வருகையை சேர்த்துக் கொள்வார். இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்த பவுல் தான் தன்னுடைய ஓட்டத்தின் முடிவிலே நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்ற நிச்சயத்தோடு தன் ஓட்டத்தை முடித்தான். தேவபிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில இந்த பூமியிலே ஓட்டத்தை முடிக்கும் பொழுது நித்திய ஜீவனுக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டும். ஆனால் நித்தியமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற நம்முடைய ஆத்தும மனவாழ்வோடு நாம் வாழ வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் தெரியுமா? எந்தெந்த காரியங்கள் தகுதியானதோ, எந்தெந்த காரியங்கள் பக்தி விருத்தியை உண்டாக்குமோ அதை மட்டுமே நாம் அனுபவிக்க வேண்டும். அதையும் அனுபவிக்க வேண்டும் என்றல்ல, அதை மட்டுமே நாம் அனுபவிக்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க, ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லியும் சர்ச்சுக்கு போகும்போது சர்ச்சில் உள்ள ஜனங்களோடு கூட ஐக்கியமா இருக்கும் பொழுது அவங்க தகுதியான பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை அனுபவிக்கிறாங்க. ஆனா அந்த ஐக்கியத்திலிருந்து அவங்க வெளியே போகும்போது, வீட்டுக்கு போகும்போது, வேலைக்கு போகும்போது, உலக காரியங்களை ஈடுபடும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க, தன்னை சூழ்ந்து இருக்கிற தேவனை அறியாத மற்ற ஜனங்களோடு இணைந்து கொண்டு தகுதி இல்லாத பக்தி விருத்தியை உண்டாக்காத அப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்களையும் அவர்கள் அனுபவிக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு மாய்மாலமான ஒரு பொல்லாத தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு முன்பாக தேவபிள்ளைகளாகிய நாம் உண்மை உத்தவமாய் நடக்கிறவர்களா இருக்கணும். எல்லா நிலையிலும், எல்லா சூழலிலும், யார் நம்மோடு கூட இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எப்பொழுதுமே நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து, கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்பதை உணர்ந்து கர்த்தரை எதிர்பார்க்கிற தகுதியான பக்தி விருத்தியை உண்டாக்குகிற அப்படிப்பட்ட காரியங்களை நாம் அனுபவிக்க வேண்டும். எது தகுதியானது, எது பக்தி விருத்தியை உண்டாக்குவது அப்படின்னு சொல்லி நம்ம தியானிச்சோம்னா அதற்கான பதிலை தேவன் நமக்கு இந்த வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கான பதிலும் வேதத்தில் இருக்கிறது. எது தகுதியானது, எது பக்தி விருத்தியை உண்டாக்குகிறது என்று ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த காரியத்தை குறித்து நமக்கு சொல்லி தராம ஆண்டவர் என்ன பண்ணல, இந்த காரியங்களை செய் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாத காரியத்தை அவர் சொல்லல. வேதத்தில் நமக்கு எது தகுதியானது, எது பக்தி விருத்தியை உண்டாக்கும் என்று நமக்கு எழுதி கொடுத்த பிற்பாடுதான் தேவன் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார். நீ அதுதான் செய்யணும், அதுதான் அனுபவிக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். இப்ப தேவபிள்ளைகளாக நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நம்முடைய ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓடி முடித்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்க எந்தெந்த காரியங்கள் தகுதியானதோ, எந்தெந்த காரியங்கள் பக்தி விருத்தியை உண்டாக்குமோ அதை நாம் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்ற தேவன் அதை வேதத்தில் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து வேதத்தை வாசித்து அதை தியானித்து தகுதியான காரியங்களை, பக்தி விருத்தியை உண்டாக்குகிற காரியங்களை தேவ சமூகத்திலிருந்து அறிந்து கொண்டு தேவபிள்ளைகளாகி நாம் அதை மட்டுமே அனுபவிக்க வேண்டும், அதை மட்டுமே நிறைவேற்ற வேண்டும்.
அதை மட்டுமே நாம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோமே ஆனால் கர்த்தர் தாம் சொன்னபடியே நிச்சயமாக இம்மையிலும் மறுமையிலும் நம்மை ஆசீர்வதித்து நமக்கே நாம் வைத்திருக்கிற வாக்குத்தத்தமாகிய நித்திய ஜீவனை நாம் சுதந்திரிக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்வது அதிகரிச்சையும். அது மாத்திரமல்ல, இம்மையிலும் தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி நம்மை உயர்த்தி நம்மிலே சர்வவல்லமையுள்ள தேவன் மகிமைப்படுவது அதிகரிச்சையும். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.